உதய சூரியனை தாண்டி பருந்தோ கழுகோ பறந்ததாக வரலாறு கிடையாது என்றும் சூரியனின் கிரகங்கள் நிச்சயமாக சுட்டு பொசுக்கிவிடும் என்றும் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் திமுகவை வீழ்த்துவதை இலக்காக கொண்டுள்ளனர் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி பேசியுள்ளார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாத பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அவர் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார். எங்களுக்கு ஒரே போட்டி திமுக தான். திமுகவை வீழ்த்துறது தான் நாங்கள் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரங்கள்லாம், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள்லாம் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய இலக்குங்கிறாங்க. கவலையே கிடையாது. ஏன்னா சிறந்த தலைவனுக்கு தன்னுடைய குருதியில் தன்னுடைய ஆன்மாவில் கொள்கைகளை வளர்த்து பழகி அதை மக்களுக்கு நல்லாட்சியாக தருகின்ற ஒரு தலைவனுக்கு பிறர் போட்டியாளரே கிடையாது. எங்களுக்கு போட்டி நாங்க தான். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு போட்டி மீண்டும் ஒருமுறை அவர் முதலமைச்சராகி இந்த 5 ஆண்டு சாதனைகளை முறியடிப்பதுதான். ஆகவே உங்களை குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. அதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு புறம் வர்றாங்க பிஜேபி. தேர்தல் அப்படின்னா வந்து திருக்குறள் சொல்வார் நம்முடைய ஒன்றிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். தேர்தலுக்கு தேர்தல் அடிக்கடி வருவாங்க. கோயில்பட்டி கூட வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வந்தா இந்த தடவை நீங்க கடலை மிட்டாய் கொடுக்க கூடாது, அல்வா தான் வாங்கி கொடுக்கணும். வரும்பொழுதெல்லாம் தமிழை திருக்குறளை சொல்லுவார்கள். நிதிநிலை அறிக்கையிலும் அம்மையார் திருக்குறளை சொல்லுவார். இந்த முறை நிதிநிலை அறிக்கையில் அது கூட கிடையாது. அப்படி தமிழ் அப்படின்ட்டு ஒரு ஜாடியை தூக்கிட்டு வருவாங்க ஏமாத்துறதுக்கு. விழிப்போட இருக்கணும். நீங்க பாரதியார்னு அடுத்து இன்னொரு ஜாடியை தூக்கிட்டு வருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களில் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாறவும் மாட்டார்கள். உதயசூரியன் எந்த உதயசூரியனையும் தாண்டி பருந்தோ கழுந்தோ பறந்ததாக வரலாறு கிடையாது.